வணக்கம் அன்பர்களே. தகவல் சாளரம் யூடியூப் வலை ஒளி பலருக்கும் பயன்படும் வகையில் பல்வேறு தலைப்புகளின் கீழ் பயனுள்ள தகவல்களை காணொளி மூலம் வழங்கி வருகின்றது. இதே வகையில் கூட்டுறவு தணிக்கையாளர்களுக்கு பயன்படும் வகையில் தேடல் தெளிதல் எனும் காணொளி தொடர் மூலமாக தணிக்கையின் பல்வேறு பரிமாணங்களையும் நடைமுறைகளையும் நுட்பங்களையும் காணொளி மூலமாக பகிர்வதில் மகிழ்வடைகின்றோம். வாருங்கள் தணிக்கையாளர்களே, இனி தணிக்கையின் நுணுக்கங்களை நுட்பமாக அணுகுவோம். வணக்கம் தணிக்கையாளர்களே. இந்த காணொளியில் முறைகேடுகளும் முன் எச்சரிக்கையும் எனும் தலைப்பில் உங்களோடு உரையாடுவது உங்கள் அன்பன் பிச்சை முத்து. ஒரு சரியான முறை கேடு அடைவதால் முறைகேடு என்பதா, அல்லது கேடுகள் முறையாக நடப்பதால் முறைகேடு என்பதா என்ற அளவிற்கு இன்று சமூகத்தில் கேடுகள் மலிந்துவிட்டன. மனிதனின் பேராசையே குற்ற எண்ணத்தை உருவாக்கி பொருளாதார குற்றங்களை புரிய வைக்கின்றது. குற்ற மனத்திற்கான பேராசை விதை ஊன்றப்படுவதற்கு தனி மனிதனுடன் அவனது உறவு, நட்பு, குடும்பம், சமூகம், சூழல் ஆகியவை அனைத்தும் பங்களிக்கின்றன. இதனால் அவன் முறைகேடுகளின் முள் கிரீடத்தை மலர் கிரீடமாக சூட்டிக்கொள்கின்றான். இத்தகைய அவலத்தின் பிரதிபலிப்பாக கூட்டுறவு சங்கங்களிலும் முறைகேடுகள் முறையாக நடந்து வருகின்றன. அனைத்து முறைகேடுகளையும் தணிக்கையில் கண்டுபிடிக்க வேண்டுமென அனைவரும் எதிர்பார்க்கின்றனர். பெரும்பாலான முறைகேடுகள் தணிக்கையில் கண்டுபிடிக்கப்படாமலும் சில தருணங்களில் பெரிய முறைகேடுகள் கூட தணிக்கையாளரின் பார்வைக்கு தப்பிவிடுகின்றன. அத்தகைய நேரங்களில் அடடா, இப்படி இருக்கும் என்று நான் எதிர்பார்க்கவில்லை என்றோ, அல்லது அப்படி பார்த்திருந்தால் கண்டுபிடித்திருக்கலாம் என்றோ நாம் ஆதங்கப்படுகின்றோம். இறுதியில் எப்படி பார்த்தாலும் கண்டுபிடிக்க முடியாது என்ற தற்காப்பு போர்வைக்குள் நாம் தஞ்சமடைந்து விடுகின்றோம். தணிக்கையின் போது அனைத்து கணக்குகளையும் அலசி ஆராய்ந்தாலும் சில முறைகேடுகள் அகப்படாமல் அமுங்கி விடுவதன் மர்மம் என்ன? முல்லாவின் கதைகளை எல்லோரும் அறிவர். முல்லாவின் நாட்டிலிருந்து அண்டை நாட்டிற்கு வணிகப் பொருட்கள் கடத்தப்பட்டதால் நாட்டின் எல்லையோர சோதனை சாவடியில் சோதனைகள் பலப்படுத்தப்பட்டன. ஒரு நாள் முல்லா கழுதை மீது ஒரு மூட்டையை ஏற்றிக்கொண்டு அண்டை நாடு சென்றார். சோதனை சாவடியில் அவரது மூட்டை சோதனை செய்யப்பட்டது. மூட்டையில் பழைய துணிகளை தவிர விலை மதிப்பான பொருட்கள் எதுவும் இல்லை. அடுத்த நாளும் கழுதை மீது மூட்டையுடன் முல்லா அண்டை நாட்டிற்கு சென்றார். சோதனை சாவடியில் அதே சோதனை, அதே பொருட்கள், இதே பாணியில். கழுதை மீது மூட்டை, கடும் சோதனை, கடத்தல் பொருள் எதுவுமில்லை. முல்லாவின் பயண நாடக அரங்கேற்றம் தினந்தோறும் நடந்தது. பல நாட்கள் சோதனை செய்து அலுத்து போயினர் சோதனை சாவடி அதிகாரிகள். ஒரு நாள் முல்லாவிடமே கேட்டனர், முல்லா, நீங்கள் எதற்காக அண்டை நாடு செல்கின்றீர்கள்? முல்லா சொன்னார், நீங்கள் தினந்தோறும் எனது மூட்டையை மட்டுமே அலசி பார்த்தீர்கள். அதில் கடத்தல் பொருள் எதுவுமில்லை என்பது உண்மைதான். ஆனால் நான் கடத்தியது தினந்தோறும் ஒரு புதிய கழுதையை. முல்லாவின் கழுதையைப் போலத்தான் முறைகேடுகளும் தணிக்கையில் சில சமயம் நமது அலசலுக்கு அகப்படாமல் முழுமையாக தப்பிவிடுகின்றன. சங்கத்தின் மோசமான கணக்கு வைப்பு முறை, பலவீனமான உட்பரிசோதனை, உட்கட்டுப்பாடு இன்மை, மேற்பார்வை இன்மை, சமூக அரசியல் பொருளாதார நெருக்கடிகள், தவறுகளுக்கு தண்டனை அளிப்பதில் தாமதம், நம்பகமற்ற பணியாளர்கள் போன்ற பல்வேறு காரணிகள் முறைகேடுகளை தூண்டிவிடுவதாக அமைந்து விடுகின்றன. தணிக்கைக்கு போதிய காலம் இல்லாமை, வழக்கமான தணிக்கை நடைமுறை, நுட்பமான அணுகுமுறை இன்மை,
பயிற்சியும் அனுபவமும் பற்றாக்குறை, கவனமின்மை போன்றவை தணிக்கையில் முறைகேடுகளை தவற விடுவதற்கு காரணமாய் காத்திருக்கின்றன. இவைகளின் எல்லைகளை தாண்டி கூட்டுறவு சங்கங்களில் நடைபெறும் முறைகேடுகளுக்கு தணிக்கையாளர்களை காட்டிலும் தவறு செய்பவர்களுக்கு சில அம்சங்கள் அனுகூலமாக இருக்கின்றன. முறைகேடு செய்பவரின் முதன்மையான முழு நோக்கமே அதுதான். ஆனால் அதனை தடுப்பது தணிக்கையாளரின் துணை நோக்கமே. கணக்கு முறைகளில் குற்றவாளி சிலவற்றில் நிபுணத்துவம் பெற்றுள்ளார். தணிக்கையாளர் பலவற்றிலும் சிலவற்றைத்தான் அறிந்துள்ளார். Delinquent knows everything about something, but auditor knows something about everything. முறைகேடுகளில் குற்றவாளி ஒரு படைப்பாளி என்ற நிலையிலும் தணிக்கையாளர் ஒரு விமர்சகர் என்ற நிலையிலும் உள்ளனர். தவறுகள் நடக்கும் போது தணிக்கையாளர் உடன் இருப்பதில்லை. ஆனால் தணிக்கை நடக்கும் போது தவறு செய்தவர் உடன் இருந்து தன்னை காப்பாற்றிக் கொள்கின்றார். தவறு செய்பவர் தனது 100 முயற்சியில் 99 முறை தோற்று ஒரே ஒரு முறை வெற்றியடைந்தாலும் அது அவருக்கு முழு வெற்றிதான். ஆனால் தணிக்கையாளர் 100 முயற்சியில் ஒரே ஒரு முறை தோற்றாலும் அது 100% தோல்விதான். இவையெல்லாம் கையாடல் செய்பவர்களுக்கு கை கொடுக்கின்றன. பொதுவாக கையாடல்கள் அனைத்தும் ரொக்கமாக அல்லது எளிதில் ரொக்கமாக மாற்றக்கூடிய பொருளாகவே மோசடி செய்யப்படுகின்றன. இத்தகைய மோசடிகள் கணக்கில் எழுதப்படாமலும் கணக்கில் எழுதியும் எழுதாமலும் பல்வேறு கோணங்களில் நடக்கின்றன. தணிக்கையின் போது தவறுகளை கண்டறிய தவறுகளின் நுணுக்கம் ஆழமாகிக் கொண்டே செல்கின்றது. எடுத்துக்காட்டாக ரொக்க ரசீதில் உள்ள தொகையை நாளேட்டிற்கு கொண்டு வராமல் விடுவது அடிப்படையான ஒரு சாதாரண கையாடல் முறையாகும். இதனை தணிக்கையாளர் கண்டுபிடித்து விடுவார் என்று தெரிந்தவுடன் நாளேட்டில் வரவு எழுதினாலும் கூடுதலில் சேர்க்காமல் விடுவது, செலவு பக்கத்தை அதிகமாக கூட்டுவது, முடிவு இருப்பிலிருந்து ஆரம்ப இருப்பினை குறைப்பது என அடுத்தடுத்து முயற்சி தொடர்கின்றது. தணிக்கையாளர் இவைகளையும் வெளிக்கொணரும் பொழுதுதான் தவறுகளின் வழித்தடம் தெரியாமல் மறைப்பதற்கு என்ன வழி என்று தவறு செய்பவன் சிந்திக்கின்றான். அதன் விளைவாகத்தான் இன்று எண்ணற்ற முறைகேடுகளும் அதன் வழித்தடம் தெரியாமல் பல்வேறு நுட்பங்களின் மூலம் மூடி மறைக்கப்படுகின்றன. நடப்பு கணக்கு, சேமிப்பு கணக்கு, காசுக்கடன் கணக்கு, வைப்புக்கள் பெறுதல், வைப்புக்கடன், நகைக்கடன், வட்டி வரவு, வட்டி செலவு, கொள்முதல், உற்பத்தி, விற்பனை, சரக்கு இருப்பு, மனைப்பிரிவு, மானியம் போன்ற பல்வேறு இனங்களிலும் தவறுகள் தாராளமயமாக்கப்பட்டு உள்ளன. அதுவும் கணினி பயன்பாடு வந்த பின்னால் பல முறைகேடுகள் நடைபெற்றதற்கான காலச்சுவடுகள் காணாமல் போகும் நவீன தொழில்நுட்பமும் நமக்கு சவாலாகவே இருந்து வருகின்றது. இருப்பினும் கூட்டுறவு சங்கங்களின் முறைகேடுகளை தணிக்கையாளர்களால் கண்டுபிடிக்க முடிவதில்லை எனும் பொதுவான குற்றச்சாட்டை நாம் ஏற்க இயலாது. ஏனென்றால் 2018ஆம் ஆண்டு முதல் 2023ஆம் ஆண்டு வரை 5 ஆண்டுகளில் தமிழ்நாட்டின் கூட்டுறவு சங்கங்களில் நடைபெற்ற ரூபாய் 300 கோடி அளவிலான முறைகேடுகள் தணிக்கையில் கண்டுபிடிக்கப்பட்டு 2338 தனி அறிக்கைகள் மூலமாக நிர்வாக பதிவாளர்களுக்கு இந்த முறைகேடுகள் தெரிவிக்கப்பட்டு உள்ளன என்பது 16/9/2024 அரசாணையின் இணைப்பின் மூலம் தெரிய வருகின்றது. எனினும் இவைகளை தாண்டி முகமூடி போட்டுக்கொண்ட சில முறைகேடுகள் தணிக்கையாளர்களால் கண்டுபிடிக்க முடியாமல் போய்விடுகிறது என்பதும் நிதர்சனமே. பெரும்பாலும் மோசடிகள் வருவாய் இனங்களில் ரெவென்யூ இன்கம் அண்ட் எக்ஸ்பென்சஸ் நடைபெற்று வியாபார லாப நட்ட கணக்குகளில் மறைக்கப்படுகின்றன. முறைகேடு மூலதன இனமாயின், தட் இஸ் கேபிட்டல் ரெசிட்ஸ் அண்ட் பேமெண்ட்ஸ், பேரேட்டு நிலுவையில் மூடி மறைக்கப்படுகின்றன அல்லது அவை வருவாய் இனமாக உருமாற்றம் பெற்று அங்கே மூடப்படுகின்றன. இவ்வகையில் தணிக்கையாளரின் நுட்பத்தை காட்டிலும்
தவறு செய்பவரின் நுட்பம் ஒருபடி முன்னேறி சென்று கொண்டே இருக்கின்றது. இத்தகைய முறைகேடுகளை கண்டறிவதற்கான முன் எச்சரிக்கையும் முனைப்பும் இல்லாவிடில் முல்லாவின் கழுதை போல் முறைகேடுகள் எல்லை தாண்டுவதை நாம் எப்பொழுதும் தடுக்க இயலாது. பேரேட்டு நிலுவை பரிசீலனை, தவணை தவறிய கடன் கூர்ந்தாய்வு, ஒப்புறுதி சீட்டு பரிசீலனை, விகிதாச்சார பகுப்பாய்வு, எண்ணிக்கை பட்டியல் பகுப்பாய்வு, நிதியோட்ட பகுப்பாய்வு, கால ஓட்ட பகுப்பாய்வு போன்ற பல பகுப்பாய்வு நுட்பங்கள், கணினி குறித்த அடிப்படை அறிவு, ஒட்டுமொத்த கண்ணோட்டம் ஆகிய பல்வேறு முன்னெச்சரிக்கை நுட்பங்களை முனைப்புடன் செயல்படுத்துவதன் மூலம்தான் நாம் முறைகேடுகளை கண்டறிய இயலும். எதிரதா காக்கும் அறிவினார்க்கு இல்லை அதிர வருவதோர் நோய் என்கிறார் வள்ளுவர். அவரது கூற்றுப்படி நடக்கப் போவதை முன்கூட்டியே அறியும் மதிநுட்பம் பெறுவோம். அதனை செயல்படுத்துவதற்கான மனம் திட்பத்தையும் ஏற்றுக்கொள்வோம் என்கிற சிந்தனையோடு எனது காணொளியை நிறைவு செய்கின்றேன். நன்று நண்பர்களே, தேடல் தெளிதல் தொடரின் பிறிதொரு காணொளியில் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.